தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு கள நிலவரத்தை எதிரொலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, நாளைய தேர்தல் முடிவுகளை எதிரொலிக்கக்கூடிய அந்த முடிவுகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து இந்த சிறப்பு அமர்வில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சில போலா போல்ஸ் முடிவுகளை பார்த்துட்டு நம்ம விருந்தினர்களோடும் கலந்துரையாடலாம். அந்த வகையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் வெளியான எக்ஸிட் போலினுடைய போலா போல்ஸ் பார்த்துட்டு இருக்கும். அக்னி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 169 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 64 இடங்கள், தாவேக்கவுக்கு ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க. பீப்பிள்ஸ் இன்சைடை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 122 இடங்களிலிருந்து 140, அதிமுக கூட்டணிக்கு 60 70, தாவேக்கவுக்கு கொஞ்சம் கூடுதலான நம்பர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. 30 40 இடங்கள் வரைக்கும் தாவேக்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிரஜா போலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 148 168 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 61 81, தாவேக்காவுக்கு அவங்க எந்த இடத்தையும் கொடுக்கல. அது சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிற இடத்துல பிரஜா போல் தாவேக்காவுக்கான இடங்களை கொடுக்கல. அதே நேரத்தில் நாம் தமிழருக்கு அவங்க 1 9 இடங்கள் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. மின்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 155 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 72 இடங்களும், தாவேக்காவுக்கு 5 இடங்களும் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா தான் தாவேக்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொன்ன ஒரு எக்ஸிட் போல். அவங்க 98 120 இடங்கள் வரை தாவேக்கவும், 92 110 இடங்கள் வரை திமுக கூட்டணியும், 22 32 இடங்கள் வரைக்கும் அதிமுக கூட்டணியும் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பீப்பிள்ஸ் பல்ஸ் NDTV-யோடு சேர்ந்து நடத்திய அந்த எக்ஸிட் போல் முடிவுகளில் திமுக கூட்டணி 125 145 இடங்கள் வரைக்கும், அதிமுக கூட்டணி 65 80 இடங்கள் வரைக்கும், தாவேக்க 18 24 இடங்கள் வரையும், NTK 2 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. மேட்ரிஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 122 132 இடங்கள், அதிமுக கூட்டணி 87 100 இடங்கள், தாவேக்க 10 12 இடங்கள், நாம் தமிழர் 1 6 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. பிமார்க்கை பொறுத்தவரை திமுக கூட்டணி 125 145, அதிமுக கூட்டணி 65 85, தாவேக்க 16 26, நாம் தமிழர் 1 முதல் 6 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. அடுத்ததா இன்னும் சில போலா போல்ஸினுடைய எக்ஸிட் போல் முடிவுகளையும் நாம் பார்க்கலாம். சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்கும் 145 160 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 50 65 இடங்கள், தாவேக்கவுக்கு 13 18 இடங்கள், நாம் தமிழருக்கு 5 முதல் 8 இடங்கள் கொடுக்குறாங்க. டுடேஸ் சாணக்கியா தாவேக்கவுக்கு கொஞ்சம் கூடுதல் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் திமுக கூட்டணிக்கு 114 136, அதிமுக கூட்டணிக்கு 34 56, தாவேக்கவுக்கு 52 74, நாம் தமிழர் 2 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாமிநாதன், நம்ம இது ஓவராலா பார்க்கும்போது இது கிரவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸா இந்த நம்பர்ஸ் இருக்கா? இது நாளைக்கு வரக்கூடிய தேர்தல் முடிவுகளோடு எந்த அளவுக்கு ஒத்துப்போகும்? அக்யூரசி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்கும்? பெரும்பான்மையான நிறுவனங்கள் அந்த தொடக்க புள்ளிங்கிறது நீங்க 125 தொடங்குறது கொஞ்சம் சரியான எண்ணா தோன்றுகிறது. அந்த மாதிரி வரலாம். அதிமுக எதிர்க்கட்சியாக வரும், ஆனால் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருக்கும். டிவிகேவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சில சர்வேக்கள் துல்லியமாக தான் காட்டுகிறதுன்னு பார்க்குறேன். நீங்கள் 1 கோடி ஓட்டை அவர்கள் எடுத்தாலும் கூட தாவேக்கா எப்போ சீட்டு அது மாறும்னா சார், விஜய் என்கிற ஒரு நபருடைய செல்வாக்கு ஒரு 45,000 முதல் 50,000, உள்ளூர் அந்த வேட்பாளரால் ஒரு 20,000 ஓட்டை எடுக்க முடியுதுன்னா அது வெற்றியாக மாறும். ஏன்னா ஒரு 70,000 ஓட்டாக தேவை மும்முனை போட்டி ரொம்ப கூர்மையடைய. அப்படி இல்லைன்னா இன்னொரு மேஜிக் நடக்கணும். நாம் தமிழர் கட்சி ஒரு 30,000 40,000 ஓட்டு சில தொகுதிகளில் எடுத்தால் அங்கே 3ஆவதாக வரக்கூடியவர் கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய அளவில் அவர் அதிகமாக வாங்க வேண்டிய ஓட்டு எண்ணிக்கை குறையலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தா தாவேக்காவுக்கு சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8, அதிகபட்சமாக ஒரு 8 சீட் வரைக்கும் வரலாம். ஓகே, அந்த வகையில் இது சர்வேக்கள் ஒரு திசையை காட்டுகிறது. திமுக ஆட்சி என்பதற்கான ஒரு திசையை காட்டு. நம்ம ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமியும் குறிப்பிட்டார், விஜயகாந்த் எல்லாம் இப்போ கடந்த காலங்களில் ஒரு தேர்ட் ஃப்ரண்டா, 3வது சக்தியா அல்லது மாற்று சக்தியா முன்வைக்கப்பட்டவர்கள் களத்துக்கு வந்து தேர்தலை சந்தித்த போது அவர்களுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் என்ன, இடங்கள் எத்தனை, அது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2006 நீங்க தேமுதிகவை திரு விஜயகாந்த் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது SIRக்கு பிறகு நடந்த ஒரு தேர்தல். அப்ப வாக்குகள் கூடுதலா பதிவாச்சு, அவர் வாங்கின வாக்கு சதவீதம். அதற்கு பிறகாக திரு கமல்ஹாசன் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் 3வது அணியாக ஒருவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அது எந்த அளவுக்கு தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவர்களோட நீங்க வெர்சஸ் விஜய் அப்படின்னு வைக்கிறீங்களா? அவன் நிச்சயமா நீங்க இதற்கு முன்பு இருந்தவர்களோட விஜய் ஒப்பிடவே முடியாது சார். இப்போ நீங்க விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தையோ
அல்லது 2016 மக்கள் நல கூட்டணி ஏற்படுத்திய தாக்கத்தையோடோ நம்ம வந்து விஜயை ஒப்பிட முடியாது. விஜய் அதற்கு மேலே உள்ள சக்தி தான். அது ஏன் மேலே உள்ள சக்தி? நீங்கள் மக்கள் நல கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை சித்தாந்தம் எல்லாம் உள்ளவர்கள் தான் ஒரு அணியாக வர்றாங்க. நீங்கள் இதே 2016 பாமகவே தனித்து நின்றுச்சு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணியின் கோஷத்தை முன்னெடுத்தாங்க. வட மாவட்டங்களே அவர்களால் ஜெயிக்க முடியலையே, அவங்களோட சொந்த பகுதியிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட உருவாக்க முடியலையே. நான் அதுதான் சொல்கிறேன், விஜய் என்பவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான ஒரு முகம். நீங்கள் அது வந்து அவருக்கான ஒரு ஜாதிய வடிவமோ ஒரு மத ரீதியான ஒரு வடிவமோ எதுவுமே இல்லை. அவர் 3 மதங்கள்லேருந்து ஓட்டு வாங்கியிருக்காரு, பல்வேறுபட்ட ஜாதி சமூக மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. காரணம் என்னன்னா அவர் அதிகம் பேசாதது. ஒருவேளை அவர் நிறைய பேசியிருந்தால் அதுவே அவர் அம்பலப்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கலாம். அது ஒரு வியூகமாக அவர்கள் வைத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பரப்புரைகளே ஒரு நாள் ரத்து பண்ணுறாரு, ஒரு நாள் போகிறாரு. நம்ம வெளியிலிருந்து பார்க்குறப்ப அவர் தேர்தலை அணுகிற முறையில் நிறைய தவறுகள் இருந்தது. ஆனால் அது எல்லாமே அது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயோ அல்லது தேர்தல் அரசியல்லையோ ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடாதா? அது நீங்க வந்து ஒரு திரைக்கவர்ச்சி அப்படிங்கறதனுடைய அடிப்படையில் நீங்கள் எதையுமே செய்யாம ஒரு கோடி வாக்குகளை பெற்றுவிட முடியும் அப்படின்னா அது தவறான முன்னுதாரணம் இல்லையா? இல்லை, நிச்சயமா தவறான முன்னுதாரணம் தான். சரி, விஜய் பரப்புரை செய்யல, விஜய் பாஜகவுக்கு எதிராக பேச மாட்டாரு, விஜய் வந்து ரொம்ப தீவிரமா மக்களுக்காக எந்த களமும் ஆடலன்னு திமுகவோ அதிமுகவோ ஏன் பிரச்சாரத்தில் கூர்மைப்படுத்தல? முக ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி ஏன் விஜய் மீது காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கல? பேச்சாளர்கள் வைக்கிறாங்க, கட்சியினுடைய பேச்சாளர்கள் வைக்கிறாங்க. அதுதான் விஜய்ங்கிற. நீங்க இவர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, மூத்த தலைவர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜயை நம்ம போய் பேசினா, விஜயை நம்ம தொந்தரவு பண்ணுற விதமா பேசினா களத்துல அதுவே நமக்கு எதிராக திரும்பிடுவோங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நீங்க சார் 2006 விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த போதும் சரி, சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்த போதும் சரி, யாராவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் கட்சி ஆரம்பிச்சுட்டார் இந்த நடிகர்னு பேசு பொருளாக இருந்ததா? ஆனா இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கு. சரி, பேசுவோம். திரவினன் துரைசாமி, இங்க நம்ம நம்பர்ஸ் பாக்குறோம், இது நாளைக்கு நமக்கு ரிசல்ட்ல தெரிய போகுது அப்படின்னாலும் கூட நம்ம தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் முடிவுகள் வந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு அதோட ரிசல்ட் வரும்போது அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றோம். ஆனா எக்ஸிட் போல் வந்தா அது ஒரு மாதிரி அது ஹார்ம்லெஸ், அது இனிமேல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது இல்ல, அதனால அது ஹார்ம்லெஸ் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது சரியா? முதல்ல இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மக்கள் கருத்து கணிப்பை வச்சு எல்லாம் வாக்களிக்கல. ஏற்கனவே இதில் உள்ள பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள், யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல, யாரையும் நான் கட் பண்ண விரும்பல. நெல்லை மக்களவை தொகுதியில் 35 விழுக்காடு அதிமுக வாக்கெடுக்கலாம் கருத்து கணிப்பு போட்டவங்கலாம் அதை பெருமையாக சொன்னவங்களும் இருந்தாங்க. நான் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் அதிமுக டெபாசிட் அடக்கும், ரெட்டையில டெபாசிட் அடக்கும். எடப்பாடி வந்து அவர் அரசியல் ரீதியாக டெமோக்ராக் அரசியல் பண்ண முடியாது, ஒரு ஜாதி தலைவர்களை வீழ்த்தினாருங்கக்கா இன்னொரு ஜாதி எதிர்ப்பு மனப்பான்மையில் எதிர் உணர்வில் வாக்களிக்க மாட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு பாடத்தை கொடுக்குங்கிற லெவலில் தான் நம்ம கருத்தை சொன்னோம். களத்தை பார்த்தா நெல்லை, தூத்துக்குடி, திருநெல்வேலி 3 ஒரு குறிப்பிட்ட சமூகம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடத்துல அவங்க எதிர்மறை வாக்காளர்கள் இல்லைன்னு டெபாசிட் இழந்தது ரெட்டையில கட்சி. ஆனால் அந்த இடத்துக்குள்ள கருத்து கணிப்பாளர்கள் வந்து 35 விழுக்காடு வருவார்னு சொன்னாங்க. 8 விழுக்காடு தான் வந்து. ஸோ கருத்து கணிப்புங்கிறது வந்து வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையே. நிக்கல லெவலில் எல்லாரும் கருத்து கணிப்பாங்க, இது பேசுவாங்கன்னு சொல்லும்போது கருத்து கணிப்புங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி ஆகி போச்சு. பல கருத்து கணிப்பாளர்கள், அடுத்தால தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பாளர்களும் பல கருத்து கணிப்பாளர்கள். 29ஆம் தேதி ஒரு கருத்து கணிப்பு வந்ததுன்னா நம்ம தம்பி சொன்ன மாதிரி பூத்துக்கு கவுண்டிங் ஆள் பெயராம இருக்கக்கூடாதுன்னு 29க்கு பிறகு கடைசி அதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, அதுலயும் அங்க தாவேக்கா தான் சிக்னிபிகண்டா இருக்கு. என்னன்னா ஒபினியன் போல்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை வாக்கு சதவீதத்தையோ அல்லது இடங்களையோ பெறாது அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல எக்ஸிட் போல் அப்படியே ரொம்ப நேர்மாறா இருக்கு. பெரிய நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, பெரிய பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த நிறுவனமும் அந்த நிறுவனமும் வெவ்வேறு. சரி, இப்ப ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தை வந்து நான் விமர்சிக்க விரும்பல. பட் அவங்க 2021 பேட்டர்ன் கொடுக்கும்போது அவங்க வந்து 49 விழுக்காடு கொங்கு வேளாள கவுண்டர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அணிக்கு ஆதரவளிச்சதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 43 விழுக்காடு வன்னியர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவளிச்சதா சொல்லியிருக்கிறாங்க. 9 விழுக்காடு பிராமணர்கள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறதாட்ட அவங்க சொல்றாங்க. சோ இதுவே தமிழ்நாட்டோட தன்மையை புரியாம, இன்னும் சொல்ல போனா 2021ஆம் ஆண்டு வன்னியர் பெல்ட்டுக்குள்ள தான் எடப்பாடிக்கு சீட்டே பெரிய அளவில் வந்து அவர் நியர்லி 1 லேக் ஓட்டு எடப்பாடிக்குள்ள. எடப்பாடி ஒன்றும் அவர் ஜாதி மெஜாரிட்டி இடம் இல்லை, எடப்பாடியை விட்டு வெளியே வரலாம் விஜய் சொல்றது தவறான ஒரு இதுதான். முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க அதை கவுண்டர் பண்ணல. அவருக்கு ஜாதி அங்க 10 விழுக்காடு தான், 60 விழுக்காடு கவுண்டர் பண்றதுக்கான நேரம் இல்லை. ஸோ அவர் அது ஒரு டெக்னிக்கலா பண்ணாங்க. அரசியல்ல ஒரு சாதிரியன் கூட அதை எடுத்துக்கலாம். அந்த பகுதியில் அவருக்கு வந்து வன்னியர் வாக்குகளே
எடப்பாடி பழனிசாமி, சிபி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகம், வீரமணி 10.5, டாக்டர் ராமதாஸ் எல்லாம் சேர்ந்து 70 விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்ச சூழ்நிலையில் வன்னியர் வாக்குகள் வந்து 43 விழுக்காடு திமுக அணிக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அது 20-25 விழுக்காடு தான் திமுக அணி கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க கால்குலேஷனே வந்து அடிப்படையே தப்பாட்டு ஆக்சிஸ் மை இந்தியா போல் இருக்குங்கிறதா உண்மை. நம்ம இது பெருசா எடுத்துக்கல. நம்ம அந்த மெத்தடாலஜியை கேள்விக்குள்ளாக்குனா எல்லாருமே மெத்தடாலஜியை டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்காங்களா? எஸ், சாம்பிள் சைஸ் யாருக்கு நான் சர்டிபிகேட் கொடுக்கல, யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. சரி, ரெண்டு இது நானே களத்துக்குள்ள நின்று எடப்பாடி ஐயா டெபாசிட் இழப்பாரு, ரெட்டல டெபாசிட் சொன்ன இடம்ங்கிறது நான் கள அரசியலை பண்ணின இடங்கிறதுனால நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியும் நான் ஒரு உதாரணமா சொல்றேன். ஆக்சிஸ் மை இந்தியா நாம எப்படி 2002 பேட்டர்ன் இருந்துங்கிறத புரிஞ்சதுனால சொல்றேனே தவிர ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது சில இடங்கள்ல சரி ஆயிருக்கலாம், அதை நான் மறுக்க வரல. சோ இது வந்து ஒரு ஸ்டடி தான். இதுவே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. எந்த அளவுக்கு இவங்க பண்ணாங்கிறதும் கேள்விக்குறி. ஒரு இதை கொடுக்குறாங்க, மக்கள் ஆர்வமா இருக்காங்க, சிலவங்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்துது, பரபரப்பை கூட்டுதே தவிர இதை தாண்டி என்னோட பார்வை திமுக ஆட்சி அமைக்குங்கிற ஒரு இதை கொடுக்குறாங்க. இன்னொன்னு 2 கருத்து கணிப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமியை விஜய் பலகீனப்படுத்துவாருங்கிறதையும் 2 கருத்து கணிப்புல இருந்து நான் பார்வையா எடுக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள நான் கடந்த காலத்தின் அரசியல் இருந்து தான் என்னோட கணிப்பை நான் சொல்றேன். அந்த வகையில திமுக தனி மெஜாரிட்டி எல்லாம் தாராளமா வந்துருவாங்கிறேன். சாமிநாதன் ஒரு பார்வையை முன்வைக்கிறார். கடந்த காலங்களில் தேர்ட் ஃப்ரண்டா அல்லது மாற்று சக்தியா வந்தவர்களோட நீங்க விஜய் ஒப்பிடாதீங்க, விஜய் வேற, அவங்க எல்லாரும் ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் எல்லாருமே வேற. கண்டிப்பா. ஆனா கடந்த காலத்துல வந்தவங்க எப்படி முன் வச்சாங்களோ அதே பாணிக்குள்ளதான் வந்து ஆளுங்கட்சி திமுக எதிர்ப்பு மனநிலைக்குள்ளதான் உள் வைக்கிறார் இவரும். கமலஹாசன் வச்சது மாதிரி கமலஹாசன் எப்படி விமர்சனம் பண்ணார் நமக்கு தெரியும். அதே மாதிரி இவர் விஜயகாந்த் வச்ச மாதிரி இவரும் கடுமையா வைக்கிறாருன்னு சொல்லும் போது அவர் அரசியல் ரீதியா திமுக எதிர்வாக்குகளை தான் பிரிக்கிறாருங்கிறது என்னோட பார்வை. அதுவும் பலகீனம் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 41 விழுக்காடுல இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 20 விழுக்காடுக்கு போனதுனால மீண்டும் விஜயால அதிக அளவு அவர் தான் பலகீனப்படுவாரு. திமுக அதிமுகவுக்கு எதிராக களமாடின என்டிஏ திராவிட கட்சியான அதிமுகவை ஏற்றுக்கொண்டதுனால என்டிஏ வாக்காளர்கள் தான் அதிகம் பலகீனப்படுவாருங்கிறது என்னோட பார்வையா நான் வைக்கிறேன். இந்த அடிப்படை தான் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலினை எதிர்த்து 3 சக்திகள் சொல்லும் போது ஸ்டாலினுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்னு நான் அரசியல் ரீதியான என் கணக்கை இதுக்குள்ள முன்வைக்கிறேன். ஓகே, இங்க நிறைய கட்சிகள் அதர்ஸ் அப்படிங்கிற ஏரியால வெளிமாநிலங்கள்ல இருந்து பண்ணவங்க அதர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் நாம் தமிழருக்கான இடங்களை கொடுக்குறாங்க. சில நிறுவனங்கள் நேரடியாகவே நாம் தமிழருக்கான சீட் கன்வென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சமா 9 இடங்கள் வரையும் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ அப்ப நாம் தமிழர் இந்த முறை நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே வெர்சஸ் அதர்ஸ் தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் தமிழர் களத்துல முன்வைத்த அரசியல் என்பது எல்லா கட்சிகளையும் விமர்சிச்சாங்க. அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, ஏன் தாவேக்கவையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. சோ இப்ப இந்த முறை அவர்களுக்கான ஒரு கணிசமான வரவேற்பு அல்லது வாக்கு வங்கி அல்லது சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கு சார்? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்க ஒரு மாற்று, உண்மையிலே மாற்று வந்து அவங்க தான். கிட்டத்தட்ட இந்த திமுக, அதிமுக, தாவேக்காவோடு ஒப்பிடுகிற பொழுது இலவசங்களே அறிவிக்கலை, இலவசங்களை விமர்சித்தார். கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் சரிபாதிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரித்து கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் விட மிக முக்கியமாக அவருடைய அரசியல் களமாடல் எல்லாமே சமூகத்திற்கானதாக இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய பலருடைய வாக்குகளையும் டிவிகே சிதைத்திருக்கிறது. நீங்கள் கடந்த காலங்கள் அவர்கள் வாங்கிய ஓட்டுத்திறனும் தாவேக்கா பக்கம் போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு 3வது சக்தி என்று சொல்லக்கூடியவர் தன்னை முதன்மை சக்தின்னு காட்டுறார். நம்ம அவரை 3வது சக்தின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் தன்னை வருகிற பொழுதே தான் முதன்மை சக்தி, நான் தான் முதன்மை சக்திங்கிறார். அது அந்த மாற்று அரசியலுக்கான எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குது. அதனால் இந்த கருத்து கணிப்புகளில் நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய இடம் வந்து என்னை பொறுத்தவரை அது அப்படி இருக்கான வாய்ப்பே இல்லை. அது ஒரு கேள்விக்குறியான இடமாக தான் இருக்குது. நான் களத்தை பார்த்தவரை காரைக்குடியில் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதியே ரொம்ப இழுபறியான நிலையில் தான் இருக்குது. அப்போ முதல்ல அது ஒரு வின்னபிலிட்டியில் இருந்தால் தான் கூட அவரால் கைகாட்டப்பட்டவர்கள் வருவாங்கன்னு நம்ம நம்ப முடியும். பட் ஆனால் எல்லாருமே முத்தான வேட்பாளர்களாக இருந்தாங்க. நீங்கள் 234 தொகுதியிலையும் 13 மாதத்துக்கு முன்பே வேட்பாளர் வச்சுட்டாரு. அவங்க களத்தில் களமாடினாங்க. ஆனால் அதை தான் நான் சொல்கிறேன் சார், அவங்க களமாடி வச்சிருந்தாங்க, எதிர்ப்பை உருவாக்கி வச்சிருந்தாங்க, அதை விஜய் கட்சி அறுவடை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜய் கட்சி நீங்க சொல்ற திரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய பல வேட்பாளர்களோ சொன்ன கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா,
நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, மக்கள் செல்வாக்கு உங்களை நோக்கி வருது அப்படின்னா நீங்க ஏன் 2 தொகுதிகளில் போட்டிடுறீங்க அப்படின்னு தாவேக தலைவரை நோக்கி ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அப்ப அந்த 2 தொகுதிகளில் எந்த ஒரு தொகுதியில் அவருக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க? அது பெரம்பூர்ல தான் ஜெயிப்பாரு சார். திருச்சி கிழக்கு என்பது கொஞ்சம் பின்னடைவு தான், அது தோல்வியாக கூட இருக்கலாம். பட் அது 2 தொகுதி அப்படிங்கிறது அவர் வெற்றி வாய்ப்பு என்பதை நம்பி இருப்பார், நான் நம்பல. நீங்க கிட்டத்தட்ட திருச்சி அப்படிங்கிறத ஒரு மண்டலத்தினுடைய ஒரு முக்கியமான இடம். அப்ப திருச்சியில நிக்கிறப்ப அது சுற்றுவட்டாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்கள் நினைத்திருக்கலாம். ஏன்னா 2 தொகுதிகளில் தான் அரசியலமைப்பு சட்டப்படி நிற்க முடியும் ஒருவர். ஒருவேளை 4 தொகுதியில் நிற்கலான்னு கடந்த காலம் போல இருந்திருந்தா இவர் இன்னொரு தொகுதி மதுரை மண்டலத்தில் கூட தேர்ந்தெடுத்திருக்கலாம். பட் அவங்க 2 தொகுதி நின்றதனுடைய பின்னால் அங்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க. KN நேரு இருக்கார், அன்பில் மகேஷ் இருக்கார். சோ அந்த ஏரியால அதனுடைய தாக்கத்தை வீரியத்தை குறைக்கணும்னு கணக்கு போட்டுருக்கலாம். சரி, ஓகே. NDTV பீப்புள்ஸ் பல்ஸ்னுடைய அந்த எக்ஸிட் போல பார்க்கிறோம். இவங்க திமுக கூட்டணிக்கு 125 இருந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த 125 அப்படிங்கிறது அந்த ஸ்டார்டிங் நம்பரா இருக்கு. ஒரு 145 வரைக்கும் கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 65 இருந்து 80 இடங்களும், தாவேகவுக்கு 18 இருந்து 24 இடங்களும், நாம் தமிழர் கட்சிக்கு 2 இருந்து 6 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. மற்ற சில எக்ஸிட் போல் முடிவுகளையும் நம்ம பார்க்கலாம். இது இப்ப நம்ம பார்த்தது NDTV பீப்புள்ஸ் பல்ஸ் எக்ஸிட் போல் முடிவுகள். ரிபப்ளிக் டிவி, பிமார்க் இணைந்து நடத்திய இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 125 இருந்து 145 இடங்கள் வரைக்கும், அதிமுக கூட்டணிக்கு 65 இருந்து 85 இடங்கள் வரைக்கும், தாவேகவுக்கு 16 இருந்து 26, நாம் தமிழர் கட்சிக்கு 1 இருந்து 6 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. மேட்ரிஸ் கருத்து கணிப்பு எக்ஸிட் போல்ஸ் பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு 122 இருந்து 132 இடங்கள் வரைக்கும், அதிமுகவுக்கு இவங்க கொஞ்சம் கூடுதல் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. 87 இருந்து 110 இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. தாவேகவை பொறுத்த வரைக்கும் 10 இருந்து 12 இடங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு 1 இருந்து 6 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக மேட்ரிஸ் எக்ஸிட் போல் சொல்கிறது. டைம்ஸ் நவ் JVC தான் அதிமுகவுக்கான ஒரு எட்ஜை கொடுக்குறாங்க. 128 இருந்து 147 இடங்கள் வரைக்கும், திமுக கூட்டணிக்கு 75 இருந்து 95 இடங்கள் வரைக்கும், தாவேக 8 இருந்து 18 இடங்கள், நாம் தமிழருக்கு இடங்கள் இல்லை அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள் அது ஒப்பீனியன் போலோ எக்ஸிட் போலோ தங்களுக்கு சாதகமா வரும் பட்சத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. அதுவே எதிராக வரும் பட்சத்துல அதை கருத்து திணிப்பு அப்படின்னு அதை கோட் பண்றாங்க. அது எந்த வகையில சரியா இருக்கும்? இனி வரும் காலங்கள்ல அப்படியான ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது கருத்து கணிப்புகள் மீதான ஒரு கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில மாறிடும்னு பார்க்கலாம். கருத்து கணிப்புங்கிற ரிசல்ட் இல்லையே. ஓகே, ஒரு 10 நிறுவனமும் 10 விதமா கருத்து கணிக்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த மின்னம்பலம், இவர் சுரேஷ் போன்றவங்களுடைய அந்த கருத்து கணிப்புகள் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதத்துக்கும் சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கும் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அக்னி போன்றவங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு நான் கருதுறேன். அதில் என்னோட பார்வையில் என்னுடைய கருத்து வேற இருந்தாலும் கூட அவங்க பண்ணக்கூடிய அந்த இதில் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்குன்னு நான் பார்க்குறேன். வட இந்திய நிறுவனங்கள் சீட் ஷேரையும் சீட் கன்வர்ஷனையும் போடுறதுல சயின்டிஃபிக் இல்லைன்னு நான் பார்க்குறேன். அந்த இடம் தான் திமுகவுக்கு ஸ்வீப்பிங்கா வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றதுக்குள்ள ஒரு காரணமும் ஆகும். நம்ம சில நம்பர்ஸ் குறித்தும் பேசலாம். அதற்கு முன்னதாக கோவையில தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் திரு குருசாமி. குருசாமி, இப்ப கோவையை பொறுத்த வரைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி தான் ஸ்ட்ராங் ரூமா இருக்கு. அங்க வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? காவல்துறையினுடைய பாதுகாப்புகள் குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். குருசாமி. பாலவேல், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தொகுதியும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாளை காலை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய இந்த அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் முழுவதும் தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக 3 அடுக்கு பாதுகாப்பை கடந்துதான் ஒருவர் உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. தற்பொழுதே காவலர்கள் அனைவரும் தற்பொழுது GCT கல்லூரி வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டு யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும்,
பாதுகாப்பு பணியின் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை உயர் அதிகாரிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை வாக்கு எண்ணிக்கைக்காக வரக்கூடிய முகவர்கள் மற்றும் ஊழியர்கள், தேர்தல் ஊழியர்கள் ஆகியோர் வரும்பொழுது அவர்களை எப்படி கையாள வேண்டும், அவர்களை எப்படி உள்ளே அனுப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முகவர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் ஆகியோருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை கொண்டு வரக்கூடிய நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வளாகத்திற்குள் நாளை காலை 5 மணி முதலே முகவர்களும் அரசு அதிகாரிகளும் காலை 5 மணி முதலே வர இருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் முழுமையாக பரிசோதனை செய்த பின்னர் அனுமதிக்கப்படுவார்கள். குறிப்பாக வரக்கூடிய முகவர்கள் என்னென்ன பொருட்கள் கொண்டு வர வேண்டும், என்னென்ன பொருட்கள் அனுமதி இல்லை என்ற ஒரு பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் செல்போன் போன்றவை எதுவும் கொண்டு செல்லக்கூடாது. அதே போல பேனா, பென்சில் போன்ற பொருட்களும் கொண்டு செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடிய முகவர்களுக்கு பேனா, பென்சில் போன்ற உபகரணங்கள் இங்கே தேர்தல் மையத்திலேயே வழங்கப்படும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய முகவர்கள் அறிவுறுத்தியிருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல வேண்டும், மற்ற பொருட்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது உள்ளே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே முழுமையான சோதனைக்கு பின்னரே வாக்கு எண்ணிக்கை மைய வளாகத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளை காலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 8 மணி அளவில் வாக்கு எண்ணிக்கையானது துவங்கி நடைபெற இருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பின் 8:30 மணி அளவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. இதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக உயரதிகாரிகள் அவ்வப்போது இந்த வளாகத்தில் வந்து கண்காணித்து செல்கிறார்கள். நாளை காலை 5 மணி முதலே அனைத்து ஊழியர்களும் பணிக்கு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி. தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு தமிழ்நாடு தயாராயிடுச்சு. அந்த வகையில் பல்வேறு வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு சாமிநாதன், நம்ம முன்னாடி பேசணும் 2-3 கருத்து கணிப்புகள் குறித்து நம்ம தொடர்ச்சியான பார்வை முன் வச்சோம். அதே நேரத்தில் கருத்து கணிப்பு முடிவுகள் கொஞ்சம் நெகட்டிவா வருது அப்படின்னா அது மீதான அதை வந்து ஒரு கருத்து திணிப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. உங்களோட இறுதி கருத்தாகவும் அதை பதிவு. ஆமாம், நிச்சயமா கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை இப்போ வந்து மிக முக்கியமாக பல நிறுவனங்கள் போட்டிருந்தாலும் எல்லா நிறுவனங்களும் ஒருமித்த கருத்தை கொடுக்கல. சில நிறுவனங்கள் 2 நிறுவனம் வந்து அதிமுகவுக்கும் சொல்கிறாங்க, 1 தாவேக்காவுக்கும் சொல்கிறாங்க, பெரும்பான்மையான நிறுவனங்கள் திமுகவுக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அரசியல் கட்சியில் தங்கள் தரப்பு தொண்டர்கள் சோர்வடைந்து விட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கிறோம். நீங்கள் வந்து விதை நெல்லை வந்து அவிச்சு திங்கிறதுக்கு சமம். தேர்தலில் வந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளில் ஒரு தொண்டன் சோர்வடைந்து விடவே கூடாது. அந்த மனநிலையில் தான் அரசியல் கட்சிகள் அதை அணுகுறாங்க. காலையிலிருந்து அவங்க பூத்தில் போய் நிற்கணும், வாக்கு எண்ணக்கூடிய அந்த சாவடியில் போய் இருந்து வாக்கு எண்ணுவதில் முறையாக கண்காணிக்கணும், ஒவ்வொரு வாக்குகள் முக்கியத்துவம் அப்படிங்கிறத உணர்த்துறது, தபால் வாக்குகளில் ஏதாவது நடந்துருதாங்கிறத கண்காணிக்கிறது. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்காக தான் அவங்க வந்து தொடர்ந்து வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஒரு நல்லதாக நடந்தால் அதை கொண்டாடுவதும், ஒரு நெகட்டிவாக வருகிற பொழுது அது வந்து ஒரு சரியான கருத்து திணிப்பு அப்படின்னு எதிர்மறையாக சொல்வதும் தொன்று தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் மக்கள் தீர்ப்பை எழுதி விட்டாங்க. நாளைக்கு இந்த நேரத்துல எல்லாம் நமக்கு உங்களுடைய நிறைவு பார்வை இல்ல, இது அரசியல் கட்சிகள் வந்து அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கேடர்ஸை வைப்ரண்டா வச்சிருக்கணும், அல்லது பூத்துல கவுண்டிங்ல அவங்க வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு ஆதரவாக போயிடுவாங்க. வெற்றி பெற்ற கட்சிக்கு ஆதரவாக போயிட்டாங்கன்னா களத்துக்குள்ள அந்த கவுண்டிங் ஏஜென்சி இல்லை, அல்லது அவங்க சோர்ந்து விலகிட்டாங்கன்னா வாக்கு இதிலே வந்து அவங்க எதிரணிக்கு வரக்கூடிய வாக்குகளை சுயேட்சைகளுக்கு கூட தள்ளி விட்டுற முடியும். சில டெக்னாலஜிஸ் மூலமாக சில விஷயங்கள் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி வாக்கு எண்ணிக்கைக்குள்ள இன்னும் பாருங்கள், நீங்கள் சிவகங்கை மக்களவை தொகுதியில் சிதம்பரம் வெர்சஸ் கண்ணப்பன் அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு, ஒரு கேஸ் நடந்ததை 2009 உள்ள கேஸு, அதை ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு கூட பிரதமர் வந்து பேசினார். அதற்குள்ள முடிவே வரலை. அந்த தேர்தலில் கூட ஏதோ டெக்னாலஜிஸ் மூலமாக தான் வெற்றி தோல்விகள் முடிவு செய்யப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிவு நமக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி சில வித்தைகளையும் டெக்னாலஜிஸையும் பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நீங்கள் தொண்டர்கள் வந்து நம்ம தோற்று போகிறோம், ஆட்சிக்கு திமுக தான் வருதுன்னு அவன் களத்துக்குள்ளே வரலன்னா
அந்த வெற்றி பெறக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு வந்து பூத்துக்குள்ள மேனிப்புலேட் பண்ண முடியுங்கிறதும், அப்படி மேனிப்புலேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கருத்து கணிப்பை நம்பாதீங்கன்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கடைசி வாக்கு எண்ணி முடிக்கிறது வரை தன் கட்சி தொண்டர்கள் நிற்கணுங்கிற அடிப்படைக்குள்ள அவங்க செயல்படுறாங்க. குறிப்பா என்டிகேயை பொறுத்தளவில் இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எங்க வேட்பாளர் எங்க கேண்டிடேட்டை இது பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு டெபாசிட் கிடைக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுங்கிற குற்றச்சாட்டை கூட சொன்னதை நம்ம பார்க்கலாம். ஸோ வாக்கு எண்ணிக்கையில் தவறு நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கருத்து கணிப்புகளை அடிச்சு தொண்டர்கள் நிஜ ரிசல்ட் தான் உண்மைன்னு கட்சிகள் சொல்றதுக்கு காரணம். ஓகே, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கள நிலவரத்தை பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிற இந்த அமர்வில் பங்கேற்று பல்வேறு பார்வைகளை முன்வைத்த திரு ரவீந்திரன் துரைசாமி, திரு சாமிநாதன் இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளிலும் நாம் 2026 தேர்தல் தொடர்பான பல்வேறு பகுப்பாய்வுகள் மற்றும் விருந்தினர்களுடைய பார்வைகளை கேட்டு பெற இருக்கிறோம். நாளை தேர்தல் முடிவுகள் தொடர்பான சிறப்பு நேரலையும் துல்லியமான விரிவான முடிவுகளோடு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.